பாலும் தெளித்தேனும் அப்படி அப்படி பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். ஆமா கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா, சங்கத்தமிழ் மூன்றும் தா. குமரி காளி வராகி மகேஸ்வரி கௌரி மோடி சுராரி நிராபரி கொடிய சூலி சுடாரணியாமளி மகமாயி உரளு ரூபமுராரி சகோதரி உலகதாரி உதாரி பராபரி குருபராரி விகாரி நமோகரி ஸ்ரீ சக்கரதாரி பகவதி அபிராமியே. இங்கே பாட எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், நம்முடைய நாட்டை வெள்ளையர்கள் ஒரு காலத்தில் அபகரித்து வைத்திருந்தார்கள், அடிமையாக்கி வைத்திருந்தார்கள் நம் முன்னோர்களை எல்லாம். அவர்களை விரட்டி அடித்த ஒரு பெரும் பங்கு வகுக்கப்பட்ட தமிழகத்திலே உள்ள ஒரு பெரிய தலைவர் சுப்பிரமணிய சிவம். இரட்டைக்குழல் துப்பாக்கி என்று ஒரு பெயர் உண்டு இவருக்கு. சரி, இவருக்கு மட்டும் இல்லை, வாவு சிதம்பரனாரும் இவரு நண்பர். அப்படிப்பட்ட மிக சிறப்பு படைத்த அந்த சுப்பிரமணிய சிவத்தின் வீர வரலாற்றை இதோ உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றோம். இரட்டை குழல் துப்பாக்கி என விடுதலை முழக்கமிட்ட வீரனே, விரட்டிடுவோம் வீணர்தமை வீரத்திலகர் வழி நின்ற தீரனே, சட்டங்கள் படித்து துணிவுடன் எதிர்த்த சிதம்பரத்தின் தோழனே, திட்டமிட்ட சதிதனை தகர்த்தெறிந்த சுப்பிரமணிய சிவத்தை போற்றுவோம். தேசபக்த வீரர்களே அணிதிரண்டிடு அணிதிரண்டிடு, தேசபக்த வீரர்களே அணிதிரண்டிடு அணிதிரண்டிடு, அரணி நடுங்க தர்மம் காக்க தங்கு முழங்கிடு பண்பு கொண்டிடு, ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா, ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா. தியாகத்தோடு விடுதலைக்கு சேவை செய்திடு சேவை செய்திடு, வீரத்தோடு பரங்கியரை வெற்றி கண்டிடு நீ வெற்றி கண்டிடு, வீரத்தோடு பரங்கியரை வெற்றி கண்டிடு வெற்றி கண்டிடு, வலிமையற்ற தோழினாய் போ போ போ, வலிமையற்ற தோழினாய் போ போ போ, பார்விலே ஒடுங்கினாய் போ போ போ. புதியதொரு பாரதத்தை நிலை நாட்டிடு நிலை நாட்டிலே, புதியதொரு பாரதத்தை நிலை நாட்டிடு இதை நாட்டிலே, சாகரம் போல் எழுந்து புரட்சி செய்திடு முயற்சி செய்திடு, நீதியற்ற செயலடிமை வாழ்வை அகற்றிடு வாழ்வை அகற்றிடு, நீரதன் புதல்வன் என்ற
நினைவை கொண்டிடு நினைவை கொண்டிடு எளிமை கண்டு இறங்குவாய் வா 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 எளிமை கண்டு இறங்குவாய் வா 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 ஏறு போல் நடையினாய் வா 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 ஏறு போல் நடையினாய் வா 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 தேச பக்த வீரர்களே அணிதிரண்டிடு தரணி நடுங்க தர்மம் காக்க தரணி நடுங்க தர்மம் காக்க சங்கு முழங்கிடு சங்கு முழங்கிடு சங்கு முழங்கிடு சங்கு முழங்கிடு ஒளிபடைத்த கண்ணினாய் வா 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 உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா ஒளிபடைத்த கண்ணினால் வா 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 உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 பெரியோர்களே தேசபக்த இளைஞர்களே வெள்ளையர்கள் வாணிபம் செய்வதற்காக நமது இந்திய தேசத்திற்குள்ளே நுழைந்தார்கள். ஆமாம். அவர்கள் வந்த வேலையை மறந்து சரி வஞ்சத்தாலும் பிரித்தாளும் சூழ்ச்சியாலும் சரி நமது பாரத தேசத்தை அடிமைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். ஆமாம். ஆனால் இந்த நிலைமை நெடுங்காலம் நீடிக்கவில்லை. சரி நாடெங்கும் விடுதலை வீரர்களும் தேச தலைவர்களும் தோன்றி மக்களுக்கு சுதந்திர உணர்வையும் தேசபக்தி என்னும் கலனையும் உள்ளத்திலே ஊட்டிக் கொண்டிருந்தார்கள். சரி இந்த சமயத்திலேதான் அப்படி தமிழகத்தில் இன்னும் ஒரு தலைவன் தோன்றுகிறார். அவர்தான் சுப்பிரமணிய சிவா. ஏப்பா யார் இந்த சுப்பிரமணியம் சிவா? யார் இந்த நல்ல சிவம்? யார் நல்ல சிவன் அவருக்கு ஒரு பேர் உண்டு. நல்லவன் நல்லவன் தான் சொல்லணும். ஆமா அப்படி சொல்லலன்னா கெட்டவனுக்கே அது அவமானம். சரி இல்லையா? மதுரை மாநகரம். அப்படி மதுரையின் சிறப்பை சொல்ல போனால் எப்படி பாருங்கள். தென்பாண்டி நாட்டினிலே சிறந்த மதுரை நகரினிலே சிறந்த மதுரை நகரினிலே தென்பாண்டி நாட்டினிலே சிறந்த மதுரை நகரினிலே சிறந்த மதுரை நகரினிலே மூன்று சங்கம் வைத்து முழு வளர்த்த பெருமை உண்டு. மூன்று தமிழ் சங்கம் வைத்து மொழி வளர்த்த பெருமை உண்டு. அன்னையா அன்னை மீனாட்சியை ஆதிசிவன் மணந்ததுண்டு ஆதிசிவன் மணந்ததுண்டு. தென்பாண்டி நாட்டிலே சரி விடுதலை வீரம் நிறைந்த மரத்தமிழர் வாழ்ந்த மதுரை மாநகரத்திலே அந்த மதுரையிலே முத்தமிழ் சங்கம் வைத்து தமிழ் மொழியை வளர்த்தார். அடேங்கப்பா, முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று 3 சங்கங்கள் வைத்து தமிழை வளர்த்த அந்த மதுரையிலே இந்த தமிழை வளர்த்தது. அதற்கு அந்த சங்கத்துக்கு தலைவர் யார் தெரியுமா? யாரு? இறைவன், இறையனார் என்ற பெயரில் சரி ஈஸ்வரன் தான். அந்த அப்ப தமிழ் மொழியை வளர்த்தது யாரு? சிவபெருமான். சரி, சிவபெருமான் யாருடைய தெய்வம்? இந்துக்களின் தெய்வம். சரி, அப்படி என்றால் இந்துக்கள் தான் மொழியையும் வளர்த்திருக்கிறார்கள். உலகத்திற்கே ஞானம் சொன்ன மதமாச்சே நம் இந்து மதம். ஆமா இல்லையா? இங்கிருக்கும் நூல்கள் கோடிக்கணக்கில் மறைந்து கிடக்கிறது. இந்துவை தவிர இந்திய நாட்டிலே வேறு யாரடா உண்டு? இந்துஸ்தானம் இது. ஆமா, அதாவது அவுரங்கசீப்பின் படையெடுப்புக்கு பயந்து, அவுரங்கசீப்பின் வாளுக்கு பயந்து ஓடி ஒளிந்தவன் அத்தனை பேரும் இஸ்லாமியனாக மாறி சென்றான். ஆமா, ஆங்கிலேயர்களுடைய துப்பாக்கியை கண்டு பயந்தவர் அத்தனை பெயர்களும் கிறிஸ்தவனாக மாறி சென்றான். எது வந்தாலும் என் தாய் திருநாட்டை நான் காப்பேன் என்று வீரம் முழக்கமிட்டு நெஞ்ச நிமிர்த்தி நின்றவன் இந்துவாக இருந்து வாழ்ந்து வருகின்றான். என்னுடைய தந்தையும் என்னுடைய தாயும் என்னுடைய தாத்தாவும் இந்த துப்பாக்கி குண்டுக்கு அடிமையாகி போனாலும் வெடித்து சிதறினாலும் இந்து என்ற தன்னிலையை மாறாமல் தாய் நாட்டை காப்பேன் என்று இருந்தவன் தான் நம்மை போன்ற இந்துக்கள். இந்து என்றாலே ஒரு புத்துணர்ச்சி இருக்கு
இல்லையா? அதான்யா, ஏன்னா அங்கதான் ஞானம் நிறைஞ்சு கிடக்கு. சரி, 289 நூல்களை நாங்க பாடினதுக்கு பிறகும் இன்னும் பல லட்சம் நூல் இருக்கு. அப்ப எத்தனை ஜென்மம் எடுத்து நாங்க இன்னும் வரணும். ஆனா ஒண்ணு, இந்த ஜென்மத்துல நாங்க போனாலும் இன்னும் வருவோம். இதே மாதிரி பாட்டு எங்க கேக்குதோ அங்க நாங்க தான் வந்திருக்கோம்னு நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இல்லையா? வந்துகிட்டே இருப்போம், ஏன்னா விட மாட்டோம். சரி, அத்தனை நூல்களையும் உறங்கி கிடக்கும் புத்தகத்தை அத்தனையும் வெளியே கொண்டு வருவதுதான் எங்க வேலை. உடனே நாங்கள் வேறு எதையும் எதிர்பார்த்து இங்கு வரவில்லை. இங்கல்ல, இந்த கலையை நாங்கள் செய்ய ஆரம்பித்ததை எதையும் முறையாக செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இசையை கற்று அதன் பிறகு நாங்கள் வந்தோம். எங்களால் முடிந்த வரைக்கும் பாடிக்கொண்டே இருப்போம், நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள். அன்று ஆங்கிலேயர்களிடத்திலிருந்து போராடி நாம் சுதந்திரத்தை பெற்றோம். என்று அதை ஆங்கிலேயர்கள் போட்ட வித்துக்களிடமிருந்து நாம் சுதந்திரத்தை பெற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். பார்த்துக் கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். அதை நம் அரசாங்கம் பார்த்துக் கொள்ளும். சரி, இந்த மதுரை மாநகரத்திலே கொள்ளை அழகு கொலுவி இருக்கும் சிவ சிவ அரகர கொடைக்கானல் மலை வடிவாரம் அரகர சிவ சிவா வெள்ளை நிலா துள்ளி வரும் துள்ளி வரும் துள்ளி வரும் பத்தல குண்டு ஊரதிலே ஊரதிலே வெள்ளை நிலா துள்ளி வரும் துள்ளி வரும் துள்ளி வரும் கொஞ்சம் கொடைக்கானல். சரி, தம்பி சொன்னது மாதிரி மத்தல குண்டு ஊரு கொஞ்சம் தூரமா தான் இருக்கு. ஆனாலும் சரி, கொடைக்கானல் அந்த அதனுடைய அழகைத்தானே இந்த ஊருக்கு சொல்ல முடியும். இல்ல தம்பி, நம்ம ஊரு இங்கே இருக்கு, ஆனா கன்னியாகுமரியை தானே நம்ம பெருசா சொல்லுவோம். உண்மைதான். நாம் இங்கிருந்து சென்னையிலே சென்றால் உங்கள் ஊர் மண்டைக்காடு பக்கமாம் என்று சொன்னால் ஆமான் என்றுதான் சொல்ல போகின்றோம், இல்லையா? அதே போல கொள்ளை அழகு கொஞ்சம் கொடைக்கானல். அந்த கொடைக்கானலின் சிறப்பு எப்படி இருந்தது தெரியுமா? எப்படி பாருங்க. அங்கே செல்வத்தில் மிதக்கும் சீமான்கள் வீட்டிலே மின்னி பளபளக்கும் வெள்ளி கிண்ணத்திலே பாலும் பழமும் தேனும் பாகும் பருப்பும் நிரம்ப இருக்கிறது. சரி, இது அவ்வளவு நமக்கு ரொம்ப பிடித்தமான உணவு. ஆமா, தேனா உறிஞ்சிடலாம், அளவோடு இருக்க வேண்டும். அதிகமானால் நஞ்சுதான். அப்படி அப்படி அதெல்லாம் கொண்டால் சரி. யூடியூப்ல பாத்தீங்களா, ஒரு தகப்பன மோனு என்ன வெட்டு வெட்டான், அவனுக்கெல்லாம் ஒண்ணு இல்லையே. ஆமா ஆமா, இப்போ அண்ணாச்சி சொன்னாங்கன்னு சொல்லி நீங்க இப்போ ஆரோக்கிய பாலை வாங்கி குடிச்சிடாதுங்க, உங்க ஆரோக்கியம் கெட்டு போகும். அது மட்டுமல்ல, பாலும் பழமும் தேனும் பாகும் நிரம்ப இருக்கிறது. ஆனால் அவற்றின் தித்திக்கும் இனிமையான சுவையை அங்கு சென்று உண்டால் தானே அதிலே நமக்கு அதை அனுபவிக்க முடியும். உண்மைதான். குளிரூட்டும் கொடைக்கானல் மலைச்சாரலிலே தென்றல் தவழ்ந்து வரும் மலச்சோலையிலே சரி, மல்லிகையும் முல்லையும் ரோஜாவும் மலர்ந்து மனம் பரப்புகின்றன. ஆனால் அங்கு சென்று அமர்ந்தால்தான் தென்றலின் குளிர்ச்சியையும் மலர்களின் நறுமணத்தையும் நம்மால் உணர முடியும். உண்மைதான், இல்லையா? மஞ்சள் வெயில் காயும் மாலை நேரத்திலே கார்மேக கூட்டங்கள் சிதறி கிடக்கும் வானவெளியிலே அதாவது கண்ணை கவருகின்ற எழில் காட்சிகள் ஏராளம். சரி, ஏராளம். ஆனால் அவை நம் கண்களுக்கு பட்டு கருத்தை கவர்ந்தால் தானே அவற்றின் சிறப்பை போற்ற முடியும். உண்மைதான். இத்தகு எழில் கொஞ்சம் கொடைக்கானல், அந்த கொடைக்கானல் மலையடிவார இருக்கிறது, அவ்வளவு சிறப்பா. நிறைய சரி கொடைக்கானலுக்கு டூர் போயிடுவான், இல்ல தம்பி? அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் உடனே அந்த வெள்ளை நிலா ஒளி சிந்தும் பத்தலக்குண்டி என்னும் கிராமத்தில் சரி உள்ள அக்கரகாரம். அக்கரகாரம்னா தெரியல உங்களுக்கு? அக்கரகாரம் என்று சொன்னால் தெரு என்பதன் பொருள். சரிதான். ராஜம் ஐயர் அப்படின்னு ஒருத்தர். அடேங்கப்பா, ஐயருங்கிறது ஒரு சமுதாயம் இல்லையா? அத சில பேர் ஜாதின்னு வச்சிருக்க, அது கவர்மெண்ட் வச்சிருக்கல தம்பி. இருக்கட்டும், அதை பற்றி இல்ல. ஆக ராஜம் ஐயர் என்பவர் வாழ்ந்து வந்தார். அப்படி இவர்களை ரொம்ப உயர்வா வச்சிருக்காங்க. உயர்வா வச்சிருக்கவன கேவலமா பேசக்கூடாது. சரிதான். கீழே இருக்கவன் கீழே இருந்துட்டான், என்ன செய்யுது? மேல வரணும்னா அடுத்த ஜென்மத்தில தான் வர முடியும். அந்த சமுதாயத்துல தான் போய் பிறக்கணும். அதுக்காக அவனை குறை சொல்லக்கூடாது, ஏசக்கூடாது, இல்லையா? ஆக அப்படி இருக்க இவருக்கு ஐயம்பாளையத்து ஊரில் முன்சிப்பாக இருந்த பசுபதி ஐயர் குசலாம்பாள் தம்பதிகளின் மகளான நாகம்மாள் என்ற அம்மையாரை இவருக்கு மனம் செய்து கொடுத்தார்கள். சரி, யாருக்கு? ராஜம் ஐயருக்கு.
சரி, இந்த ஆள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எப்படி? இவர் திடீரென ஊரை விட்டு ஓடிடுவார், ஓடிடுவார், ஓடிடுவார். ஒழுங்காக இருக்க மாட்டார், இருக்க மாட்டார். ஊரை விட்டு ஓடிடுவார், 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 ஒழுங்காக இருக்க மாட்டார், இருக்க மாட்டார். பேரை கெடுத்திடுவார், பொறுப்பில்லாமல் நடந்திடுவார். ஆரை குற்றம் சொல்வதென்று சொல்வதென்று சொல்வதற்கு அகமுடையால் கவலை கொண்டாள், கவலை கொண்டாள். ராஜா ஐயர் நாடோடி. சரி, அவள்ல இப்படி சில பேர் இருக்காங்க. எல்லா இடத்திலும் எல்லாரும் இருப்பாங்க, எல்லாம் உண்டு இல்லையா? ஆமாம். ஆக ஆனால் ஒன்று, சரி, சில பேர் தவறே செய்யக்கூடாது, தெரியுமா? முடிந்த வரைக்கும் தவறு செய்யாமல் வாழ்ந்து விட்டால் சிறப்பு. ஆமா, அப்படி. அதாவது ஆசிரியர் தவறு செய்யக்கூடாது, அது மட்டுமல்ல காவல்துறை சார்ந்தவர்களும் தவறு செய்யக்கூடாது. ஆனா அதுல சில பேர் சின்ன தப்பு செய்வாங்க, மனுஷன் தானே. ஆமா, அவரை அந்த கூட்டத்தில் அவர் தகுதி இல்லைன்னு தான் அதுக்கு அர்த்தமே தவிர மற்றவர்களை குறை சொல்லக்கூடாது. சரி, இல்லையா? அதே மாதிரி தான் ஆசிரியர்கள். ஆசிரியர்களுக்கு ஒரு சில பேர் தவறானவர்கள், அப்ப அவன் ஆசிரியன் கிடையாது, அவ்வளவுதான், அவ்வளவுதான். அதுக்காக மற்ற ஆசிரியர்களை குறை சொல்லக்கூடாது, சரியா? இப்படித்தான் எல்லாமே எல்லா இடத்திலும் எல்லாம் இருக்கும். ஆனால் இருக்க வேண்டிய முறைப்படி இருக்கக்கூடியவர்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும், இல்லையா? உடனே ஆக அப்படி இருக்கும்போது இந்த ஐயர் என்ன பண்றார் தெரியுமா? என்ன செய்கின்றார்? இந்த ஆளு கல்யாணம் பண்ணா அந்த பொண்ணோட வாழ்ந்து குழந்தை குட்டிகளை பெற்று வாழ்ந்துட்டு போனா தானே. இவர் என்ன பண்றாரு தெரியுமா? கல்யாணம் முடிஞ்சு 1 மாதம் வாழ்ந்தார், அடுத்தது ஓடிட்டார். எங்க போனாருன்னே தெரியாது, எங்க போனாருன்னே யாருமே. ஒரு சின்ன சந்தேகம், இந்த காலத்து போல அந்த காலத்துல இந்த சீரியல் ஒண்ணும் கிடையாது. ஒண்ணும் கிடையாது. ஆமா, சீரியல் இருந்துன்னா அங்க 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டிக்காக தான் ஓடிட்டு இருக்கோம். நம்முடைய சமுதாயத்தை சீரழிக்கிறது சீரியல் தான், இல்லையா? நீங்க யாரும் சீரியல் பார்க்காதங்க. அங்க பாத்தீங்கன்னா நல்ல ஒழுக்க நிறையான செய்திகள் எதுவுமே அந்த சீரியல்ல இருக்காது. அங்க பாத்தீங்கன்னா அவன் பொண்டாட்டி இவன் கூட்டிட்டு போனா, இவங்க பொண்டாட்டி அவன் கூட்டிட்டு போனா, ஐயோ 3 பொண்டாட்டி 4 பொண்டாட்டி கதை தான் ஓடும். அதனால இதெல்லாம் தூக்கி தூர போட்டுக்கிட்டு நல்ல செய்திகளை நீங்கள் பார்க்க வேண்டும். சரி, அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே இந்த நேரம் இவர் என்ன செய்கிறார் தெரியுமா? என்ன செய்கின்றார்? எங்கேயாவது இந்த ஆள் போயிருவான். சில நாள் கழித்து வீட்டுக்கு வருவார், சில சமயம் சில மாதம் கழித்து வருவார். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இப்படி இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்க. சரி, ஆமா, பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுங்க. அவர் மனைவி நாகம்மாள் தாய் தந்தையர் இருக்கும் ஐயம்பாளையத்துல வந்து பெற்றோருடன் இருந்து விட, அப்புறம் வேற வழி, தாய் தந்தையிட்ட தான் போக வேண்டிய இருக்கும், இல்லையா? தன் மருமகன் பொறுப்பில்லாமல் நடந்து கொள்வதை எண்ணி மிகவும் வருந்தப்படுவார். சரி, அப்பொழுது தந்தை என்ன சொல்லுவார் தெரியுமா? என்ன சொல்லுகின்ற? அந்த பசுபதி ஐயருக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு, அப்படி நாகம்மாள் உன் அகமுடையான் போக்கு சரியில்லை சொல்லாதுங்கப்பா, இப்படி போயிட்டு இருந்தான், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அப்பா வருவாங்கப்பா, மனம் திருந்தி வருவாங்கப்பா, 4 நாள் கழிச்சு வருவாங்க. ஏப்பா கோவப்படாதுங்கப்பா, அப்படி இப்படிதாப்பா இருப்பாங்க. நேக்கு கொண்டே அவிழ்ந்துடுத்து, அவன் நீ அவுத்து போட்டுட்டா, அவுத்து போட்டுட்டானா ஆடிடுவேன். இத பாரு, ஆம்படையான நீ சரியா இது பண்ணுக்கோ, இல்லன்னா சொல்லாதுங்கப்பா, வருவாங்கப்பா அவங்க. இல்ல முன்சிப்பு கோர்ட்ல போட்டுருவேன். சரி, அதெல்லாம் சரி. அப்படின்னா இருக்கட்டுப்பா, உங்க கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்கப்பா. உடனே அவ என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? ஒரு தோப்பனார் மாதிரியா பேசுறேன், இப்படி தலையெல்லாம் இப்படி விரிச்சு போட்டு அதுக்கு என்ன பேச்சு? அவர் என்னுடைய அகத்துக்காரர், அவர் வருவார் போவார், அவ்வளவுதான். ஆமா, ஏப்பா அவளை இப்படி கரைச்சு கொட்டிட்டு இருக்கேள்? தெருவில் உள்ளவங்க எல்லாம் என்னெல்லாம் பேச தெரியுமா மக்களே உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் எங்க அம்மா கிட்ட பேசிட்டேன். ஏட்டி சரி சரி, இது பாருமா, பார்த்தேளா என் நிலைமே, பார்த்தேளா? அந்த உதவாக்கரையும் இந்த உதவாக்கரையும் சேர்ந்து ஒண்ணுக்கு ஆகாம தான் போக போகுது. சரி சரி, இத பாருங்க அம்மா, அம்மா இத பாருங்க,
பாருங்கம்மா, இத பிரம்மா இருக்காரு, ஆமா. அவ நேக்கு கோணல எழுதி விட்டா, சரிப்பா. நான் என்ன பண்றது என்று அப்படியே இருந்த வாழ்க்கையை அப்படி வாழ்ந்துகிட்டே இருக்கா. சரி. இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல திடீர்னு ஒரு நாள் வாரார் திரும்ப. ஆமா. நாகம்மாள் தன் கணவன் ராஜன் ஐயர் வந்த உடனே இப்ப என்ன நடக்கும்? இப்பன்னா கொலை நடக்கும். அப்ப என்ன நினைத்து தெரியுமா? என்ன நடந்து? வாங்கோ நான் வாங்கோ, ஏன் இவ்வளவு நாளா எங்க போனேள்? நேக்கும் ஆசைன்னு இருக்காதா? ஏன் இப்படி போயிட்டே இருக்கேள்? நான் வள்ளியூர் வர போனம்மா. எதுக்கு? ஆடுவாங்க. ஆமா, அந்த ஆத்தங்கர பக்கத்துல கிடந்த சொத்தை வித்து அந்த பணத்தை என்ன பண்ணேள்? அந்த பணத்தை நிறைய பேர் கேட்டாங்க, கையில கொடுத்துட்டேன். அது சரி, உமக்கு தான் மனைவின்னு ஒருத்தி இருக்காங்கிறதே நினைப்பே இல்லையே. வீட்டுல தானே இருப்பா. உடனே இவர்கள் இருவரும் எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா? எப்படி பாருங்க. சிந்தனைகளை திரும்பி வந்து திரும்பி வந்து சேர்ந்து வாழ தொடங்கிடுவார். சிந்தை மகிழ திரும்பி வந்து சேர்ந்து வாழ தொடங்கிடுவார். திருவருளால் ஒரு இனிய மகன் பிறந்திடுவான். வந்தவினை தீர்ந்ததென்று வாரிமை தீண்டிடுவார். இவர்கள் இன்பமாக வாழ்ந்து வரும் நாளில் வந்து இவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்ற வேளையில் நாகம்மாளும் ராஜா ஐயரும் வத்தலக்குண்டு ஊர்ல வந்து மீண்டும் சேர்ந்து வாழ தொடங்கினார்கள். 1884 ஆண்டு அக்டோபர் மாதம் 14ஆம் நாள் நாகம்மாள் ஒரு ஆண் குழந்தையை பெற்றாள். குழந்தையை சிறப்போடு வளர்க்கிறார்கள். குழந்தைக்கு சுப்பிரமணிய சிவம் என்று பெயரிட்டு சிறப்போடு வளர்த்து வருகிறார். குழந்தையை தாய் அள்ளி எடுத்தாள். மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம் மற்றும் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு என்று திருவள்ளுவர் சொல்லுவார். சரி இல்லையா? ஆமா. குழந்தைய வாரி அணைச்சி முத்தம் கொடுக்கிறது உடம்புக்கு இன்பமா? ஆமா. அது வளர்ந்து கொஞ்சம் பேச்சுகள் பேசுமே, இனிமையான வார்த்தைகள். ஆமா. குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். உண்மைதான். இப்ப எந்த தாய்மாரும் முதலைக்கு சொல்லி கேட்கறது கிடையாது. ஏன்னா பிறந்த 2வது மாசமே கொண்டு கிட்சியில தள்ளிட்டு அவ பாட்டு போயிட்டே இருப்பா. அப்படியா? ஆமா. அது சரி. எந்த தாய்மார்களும் தாய்ப்பால் கொடுக்கறது கிடையாது. எல்லாம் அந்த டப்பா பால் தான். ஏன் தாய்ப்பாசம் பிள்ளைங்களுக்கு இல்லாம போகுது? ஆனா தாய்ப்பாலை குடிச்சா அதுக்கு தாய்ப்பாசம் வரும். மாட்டுப்பாலை கொடுத்தா மாட்டு புத்தி தான் வரும். நீ நிறைய படிச்சிருக்குது, இதுக்கு தனி கோல்ஸ் இருக்கா? இல்லப்பா, தாய்ப்பால் அதிகமாக குழந்தைகளுக்கு கொடுத்தால் மார்பக புற்றுநோய் வராது என்று சொல்லுகின்றார்கள் மருத்துவர்கள். ஆனா இந்த தாய்மார்களுக்கு தாய்ப்பால் கொடுத்தா அழகு குறைஞ்சு போமா. அப்படியா? இந்த இன்பத்தையும் மறந்து மீண்டும் இந்த ஐயர் என்ன பண்ணாரு? ஓடிட்டாரா? குழந்தை பிறந்ததுக்கு பிறகு இருக்கு. எப்ப போறாரு எப்ப வராருன்னு தெரியல. எல்லாருக்கும் ஒரு குழந்தை பிறந்தோன்னு உங்களுக்கு இதுதான் ஒரு வேலை இல்லை, போட்டுட்டு ஓடியது. ஆமா, இது ஏற்கனவே அவரு போட்டுட்டு ஓடிட்டார் இல்லையா? இந்த மாதிரி ஆட்களை என்ன செய்யணும் தெரியுமா? சரி, ஒன்னும் செய்ய முடியாது. ஒன்னும் செய்யவும் முடியாது, கூடாது. ஒன்னே ஒண்ணு செய்யலாம். என்ன? காவல்துறைகிட்ட சொல்லி துப்பாக்கியில சுட சொல்லலாம். வேற ஒன்னும் செய்ய முடியாது. என்னதான் இருந்தாலும் இன்றது சிப்பியாக இருந்தாலும் பிறந்திருக்கிறது முத்தல்லவோ. வழக்கம் போல் நாகம்மாள் குழந்தையை எடுத்துக்கொண்டு பெற்றோர் வீடான ஐயம்பாளையத்துக்கு வந்தால் அப்படி தாத்தா வீட்டிலே சுப்பிரமணிய சிவம் வளர்ந்து வருகிறார். சரி, சிறு வயதிலேயே இறைபக்தி அதிகம், அதைவிட தேசபக்தி மிக அதிகம். சரி, அப்பொழுது மகனை தேடி மீண்டும் ஐயர் வருகிறார். திரும்ப வரார். சரி, பையன் நில வளர்ந்தாச்சு. அப்படி இருக்கும்போது மனைவி மகனை அழைத்து கொண்டு மதுரை நகரில் வாழ்ந்து வந்தார். மனைவி மகனை அழைத்து கொண்டு மதுரை நகரில் வாழ்ந்து வந்தார். வினைகள் தீர்க்கும் கல்வியினை வினைகள்
ராஜா ஐயர், மனைவி நாகம்மாள், மகன் சுப்பிரமணிய சிவம் இருவரை அழைத்துக் கொண்டு இனி இந்த மாமனார் வீட்டில் இருக்கவே கூடாது, இந்த ஆளு கரைச்சி கொட்டிட்டே இருக்கார். ஆமா, இருக்க உணவான்தான். நாகம்மாள் நம்ம மதுரைக்கு போயிடலாம். ஆமா. நேக்கு நான் ஒன்னும் விட்டுட்டு ஓடணும் இல்லையோ. அப்போ மதுரையில சில நண்பர்களே நேக்கு தெரியும், அதனால அங்கே போய் நம்ம வாழலாம். சரி, நீ கவலைப்பட சரிங்க, நீங்க சொன்னா சரிதாங்க, எல்லாம் நான் பார்த்துடுறேன். சரி ஆகட்டுங்க. நோக்கு புரியுறதோ? புரிகிறதுங்க. குழந்தைண்டா நேடு. சரிங்க. உடனே அவரு மாமனார் அப்படி முறைச்சு பாக்காரு. அப்படி விட்டாலும் எப்ப மதுரையில கொண்டு போட்டு எங்க ஓடுறாளோ. ஆமா, என்னைக்கு வாரானோ தெரியல. அப்படி சொல்லாதுங்கப்பா. இது அவ்வளவுத்துக்கும் காரணம் நீதான். இது அவ்வளவுத்துக்கும் காரணம். அவன் பக்கத்தாத்துக்காரன் அவனுக்கு கட்டி கொடுக்காதேன்னு சொன்னே கேட்டேடா. அப்பா என்னதான் இருந்தாலும் திரும்ப வந்து விட்டார் அல்லவா? ஆமா, போயிட்டு வந்துருவாரு. சரி, உடனே மதுரையிலே வந்து குடியேறினார். தன் மகனை ஆரம்ப கல்வியை கற்க கல்விச்சாலைக்கு அனுப்பினார். கல்வி கற்றவன் இடத்திற்கும் காலத்திற்கும் ஏற்றவாறு வாழ்வை அமைத்துக் கொள்ளும் அறிவு படைத்தவன். கல்வி கற்றவன் பள்ளிக்கூடத்துல போய் சண்டை போடுவன் இல்ல, பள்ளிக்கூடத்துல போய் அடி போடுவன் இல்ல, கல்வி கஞ்சாவை குடிச்சிட்டு அடுத்த பிள்ளைகளுக்கு எடுக்கவன் இல்ல, அவன் மாணவனும் இல்ல, அது அவனுக்கு கற்றுக் கொடுக்கவங்க ஆசிரியரும் இல்ல. கல்வியினுடைய பெருமை மற்ற மாநிலத்தில் உள்ள அத்தனை பேர்களுக்கும் தெரியும், ஆனால் தமிழகத்தில் உள்ள நமக்கு சில பேருக்கு தெரிவதில்லை, சில முட்டாள்களுக்கு தெரிவதில்லை. ஆக கல்வி, தமிழ் மொழி நாம் தானாக நம்முடைய தாய் எப்பொழுது நமக்கு தாய்ப்பால் ஊட்டுகின்றாளோ அப்பொழுதே தமிழ் பாலையும் சேர்த்து ஊட்டி விடுகின்றாள். தமிழை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது தானாக இந்த உடலிலே தோன்றிவிடும், பேசிவிடலாம். ஆனால் மற்ற மொழிகளை கற்க வேண்டும். ஆங்கிலம் படியுங்கள், இந்தியை படியுங்கள், பிரெஞ்சு படியுங்கள், என்ன மொழி வேண்டுமானாலும் படியுங்கள். சில பேர் மூன்றாவது மொழி வேண்டாம் என்று மும்மொழி கொள்கை எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். நீங்கள் ஆதரவு தானே மற்ற மொழி படிப்பதற்கு? தம்பி, வீரமுழக்கம் விட வேண்டும், எங்களுக்கு எல்லா மொழிகளும் தெரிந்திருக்க வேண்டும் என்று. அவன் தான் உண்மையான தமிழன். நீங்க சொன்னது மாதிரி நான் இங்கிலீஷ் படிச்சிருந்தேன்னா அமெரிக்க காரியங்கள் எல்லாம் அப்படி ஒரு கறக்கிருப்பேன். அது சும்மாவா? எப்படி அங்க போய் இங்கிலீஷ்ல பாடலாம் இல்லையா? இங்கிலீஷ் பேச தெரியாம எல்லாம் இல்ல, நம்ம பேசலாம். முதல்ல இந்திய நாட்டிலிருந்து இந்தி தெரியுமா நமக்கு? அது தெரியும், அத முதல்ல படிங்க, அப்புறம் அங்க போயிட்டு இருக்கலாம். நான் படிக்க வேண்டிய காலத்தில் எங்க ஊர்ல இருக்கக்கூடிய போஸ்ட் ஆபீஸ்ல கூட எங்க ஊர்ல உள்ள முட்டா பேக்க போய் அழிச்சிட்டாங்க இந்திய. அப்ப நமக்கு தெரியாது. உண்மையிலே இப்போது இருக்கக்கூடிய வீரம் இருந்திருக்குமே என்றால் அவன் இந்திய அழிச்சவனுக்கு கையை முறிச்சிருப்போம். ஆமா, இப்படி தன் சொந்த ஊர் போன்றது எல்லா ஊரும் படிச்சவனுக்கு சொந்த ஊர் மாதிரி. உண்மை, அத்தனை மொழிகளை படிக்க வேண்டும். யாதும் ஊரே யாவரும் கேளிர். வள்ளுவ பெருமான் சொல்லுவார், பொருட்பாவில ஒரு குறள் சொல்றார். எப்படி தெரியுமா? யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதார் என்று. சரி.